அனைத்து ஆன்மீக உள்ளங்களுக்கும் வணக்கம். நம்மளுடைய ஆன்மீக மாஸ்க் நிகழ்வில் இன்றைக்கி நவராத்திரியினுடைய சிறப்பில் 3வது நாளாக இருக்கக்கூடிய வராகி அம்மன், அந்த அம்பாளினுடைய கடாட்சியமாக இருக்கக்கூடிய இன்றைய நாளில் நம்ம வராகி அம்மனை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த அம்பாளுக்கு பிடித்த மலர் சங்குப்பூ, அது வெள்ளை சங்குப்பூ மலரில் வச்சு வழிபாடு செய்யக்கூடியது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி சம்மங்கி பூ, துளசியில் வச்சு வழிபாடு செய்யக்கூடியது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி இந்த அம்பாளுக்கு என்ன நெய்வேத்தியம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்கண்டு சாதம், மிளகு சாதம் வைக்கக்கூடியது இந்த அம்பாளுக்கு ரொம்ப சிறப்பு. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மண் சார்ந்து இருக்கக்கூடிய தெய்வம் இந்த அம்பாள். அதனால் பார்த்திங்கன்னா, மண்ணுக்கு கீழே விளையக்கூடிய எந்த வகை கிழங்கு வகைகளை நம்ம எதுவாக இருந்தாலும் வச்சு வழிபாடு செய்யலாம். காய்கறியில் அதே மாதிரி தான், மண்ணுக்கு கீழே என்ன காயெல்லாம் விளையுதோ அந்த காயை நம்ம எடுத்து வச்சு வழிபாடு செய்யக்கூடியது ரொம்ப சிறப்பு. இந்த அம்பாளுக்கும் பிடித்த கனின்னு பார்க்கும்போது மாம்பழம். அதில் இந்த வழிபாடுகள் நம்ம செய்யக்கூடிய இந்த வராகிக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண் திஷ்டி, பில்லி சூனியன், இந்த மாதிரி சில குறைபாடுகள் சொல்கிறாங்க. உடல் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரி இதிலெல்லாம் நான் மாட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாந்திரிக தாந்திரிக விஷயங்கள்லேருந்து இந்த அம்பாள் விடுவிக்கக்கூடியவள். எதிலும் எப்பொழுதும் வளமான வாழ்வை தரக்கூடிய இந்த வராகி அம்மன் வழிபாடு ரொம்ப சிறப்பு. மீண்டும் ஒரு ஆன்மீக நிகழ்வு உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். நான் உங்கள் ஆன்மீகம் சிவா. நன்றி, வணக்கம்.